தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வ.உ.சி. அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வக கட்டிடம் வேண்டி மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆய்வக வசதி இல்லாததால் வகுப்பறைகளில் வேதிப்பொருட்களை வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் தற்போது செய்முறை பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருவதால் மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விளம்பரமாடல் அரசுக்கு கோரிக்கை மனு அளித்தும் மாணவர்கள் நலனில் கவனம் செலுத்தவில்லை என அரசு பள்ளி மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடைக்கானலில் பசுமை போர்த்திய மலைத்தொடர்களை மறைத்து வெண்மேக கூட்டங்கள் வானில் மிதந்து வந்த பிரமிக்க வைக்கும் காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. கோக்கர்ஸ்வாக் பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்து மலைமுகடுகளை பார்க்கும் பொழுது கடல் அலை போல் படர்ந்து வரும் காட்சி கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு திருக்கம்பம் சாட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திரிசூல வடிவிலான கம்பத்துக்கு பால், மஞ்சள் நீர் ஊற்றி வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உயிரிழந்த மின்கம்பி அறுந்து விழுந்ததில் கடையின் மேற்கூரை ஓடு உடைந்து சேதம் ஏற்பட்டுள்ளது. கொசவன்பேட்டை கிராமத்தில் சாலை குறுக்கே செல்லக்கூடிய உயிரிழந்த மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததில் கடையின் மேற்கூரை ஓடு உடைந்தது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நிர்வாக திறனற்ற திமுக அரசின் மின்வாரிய ஊழியர்கள் மின் பராமரிப்பு மாதாந்திர பணிகளை முறையாக மேற்கொள்ளாததே இவ்விபத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி பகுதியில் நடைபெற்ற திமுக கருத்து கேட்பு கூட்டத்தில் கனிமொழியை முற்றுகையிட முயன்ற பொதுமக்களை மேடை ஏற விடாமல் திமுகவினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது குவியலாக மனுக்களை பூட்டிய பெட்டிக்குள் வைத்த நிலையில் தற்போது தங்கையை அனுப்பி மனுக்களை பெறும் திட்டத்தை பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை அடுத்த பெருங்களத்தூரில் சாலையில் பள்ளம் தோண்டி மின் இணைப்பு கேபிள் பணி நடைபெறுவதால் புதிய சிமெண்ட் சாலை பழுதடைந்துள்ளது. சிமெண்ட் சாலை அமைத்து சில மாதங்களே ஆன நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பு கேபிள் பதிப்பதற்காக பள்ளம் தோண்டுவதால் அப்பகுதி சாலை மிகுந்த சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் பணிபுரியும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் நடைபெற்ற மாநில செயற்குழு முடிவின்படி 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியாத விளம்பரமாடல் அரசுக்கு எதிராக கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் அலுவலகத்தில் இல்லாததால் பல்வேறு பணிகளுக்காக வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் பனியால் நெல் ஈரப்பத வரம்பை உயர்த்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் கொள்முதல் நிலையங்களில் ஈரப்பதம் 17% இருக்க வேண்டும். ஆனால் தற்போதைய பனிக்காலம் காரணமாக நெல்லின் ஈரப்பதம் 24% வரை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் நெல்லை காய வைத்து ஈரப்பதத்தை குறைப்பதற்கு கூடுதல் செலவு ஏற்படுவதால் கொள்முதல் வரம்பை 19% வரை உயர்த்தி வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த பூவிருந்தவல்லி அருகே தனியார் உணவகத்தின் பிரியாணியில் முழு கரப்பான் பூச்சி இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரையன்சாவடி பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பிரியாணியை சாப்பிட்டவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டுள்ள நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை தமிழகத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாமக்கல் தினசரி சந்தையில் இருசக்கர வாகனங்கள் திருடப்படுவது தொடர்கதையாகி உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான தினசரி சந்தைக்கு பொருட்களை வாங்க வரும் பொதுமக்கள் மற்றும் சிறு வியாபாரிகளின் இருசக்கர வாகனங்களை மர்ம நபர்கள் திருடி செல்வது தொடர்கதையாவதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கு முன்னதாக தேங்காய், எலுமிச்சை, முட்டைகள் அடிக்கடி திருடு போன நிலையில் தற்போது வாகனங்களும் திருடப்படுவதால் வியாபாரிகள் வேதனை அடைந்துள்ளனர். விடியாத அரசின் காவல்துறையினர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி பகுதியில் நடைபெற்ற திமுக கருத்து கேட்பு கூட்டத்தில் கனிமொழியை முற்றுகையிட முயன்ற பொதுமக்களை மேடை ஏற விடாமல் திமுகவினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது குவியலாக மனுக்களை பூட்டிய பெட்டிக்குள் வைத்த நிலையில் தற்போது தங்கையை அனுப்பி மனுக்களை பெறும் திட்டத்தை பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.
திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உயரழுத்த மின்கம்பி அறுந்து விழுந்ததில் கடையின் மேற்கூரை போர்டு உடைந்து சேதம் ஏற்பட்டுள்ளது. கொசவன்பேட்டை கிராமத்தில் சாலை குறுக்கே செல்லக்கூடிய உயரழுத்த மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததில் கடையின் மேற்கூரை போர்டு உடைந்தது அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நிர்வாக திறனற்ற திமுக அரசின் மின்வாரிய ஊழியர்கள் மின் பராமரிப்பு மாதாந்திர பணிகளை முறையாக மேற்கொள்ளாததே இவ்விபத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.